வணக்கம் நண்பர்களே. டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட டிசைன் பற்றிலாம் ஆல்ரெடி வந்து வாக்கரோலாம் நம்ம வந்து பேசியாச்சு. இப்போ இந்த வீடியோவில் வந்து கலர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே வந்து டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் கலர்ஸில் குறைய வைக்க மாட்டாங்க, கலர்ஃபுல்லாக வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆர்பிட்டரை 6 கலர் ஆப்ஷன்ஸில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒரு கலர்லேயும் வந்து என்னென்ன மாதிரி டிசைன் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எங்கே ஸ்டிக்கரிங் வந்து வருது, எப்படி ட்ரை கலரில் வருதா, டிவல் டோன் ஃபினிஷில் வருதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலர் பார்த்தீங்கன்னா லூனார் கிரே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிரே வித் பிளாக் அந்த காம்பினேஷனில் கம்பைண்ட் ஆகி ஒரு டுவல் டோன் ஃபினிஷில் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு ஒரு மாதிரி சில்வர் ஃபினிஷ் வர மாதிரி வருது, சில்வர் பிளாக் வந்து வருது. கீழே அப்படியே லோவர் பேனல் பார்த்தோம் அப்படின்னா கிரே வித் பிளாக் இந்த காம்பினேஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிவிஎஸ் அந்த அவங்களோட லோகோ மட்டும் 3Dயில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஆர்பிட்டர் அப்படிங்கிற ஸ்டிக்கர் வந்து ஃப்ரண்ட்லையும் கொடுத்துருக்காங்க, சைட் பேனல்லையும் நமக்கு வந்து வருது. ஒரு கிளாஸி ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க, மேட் ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷில் வந்து வருது. லோவர் பேனல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஸி ஃபினிஷில் வந்து வருது. அதே மாதிரி தான் நமக்கு வந்து சைட் பேனல் வந்து கிரே வித் பிளாக் இந்த காம்பினேஷனில் நமக்கு வந்து வருது. பிளாக் அப்படிங்கிறது மேட் ஃபினிஷில் வருது, கிரே அப்படிங்கிறது கிளாஸி ஃபினிஷில் வந்து வருது. ஒரு டார்க் தீம். இப்போ கிரே அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜெனரலாக கார்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். சில பேர் 2 வீலரில் வந்து கிரே வேணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிளாஸி மேட் அப்படின்னு ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கலர் ஸ்டார்டோஸ் ப்ளூ. இருக்கிற 6 கலர்லேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து சில்வரு வருது, டார்க் ப்ளூ ஒரு மாதிரி வைலட் ஷேடும் வந்து வருது, நார்மலாக கிளாஸி ப்ளூவும் வந்து வருது. முன்னாடி நம்ம கிரே பார்த்தோம்ல அந்த மாதிரி அந்த ஃப்ரண்ட் அந்த டாப் பேனல் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் வந்து வருது. நம்ம லோவர் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ அப்படிங்கிறது கிளாஸி ஃபினிஷில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரிங்கும் வந்து அந்த ப்ளூக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ கலர்லேயே வந்து ஸ்டிக்கரிங் வந்து நமக்கு வந்து வருது. சைட் பேனல் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ப்ளூ வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது, ஒரு அட்ராக்டிவாக வந்து தெரியுது. ப்ளூ இந்த வைலட்டு ப்ளஸ் வந்து அந்த ப்ளூ வைலட்டு அந்த காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி போர்ஷன் வந்து நமக்கு வந்து மேட் ஃபினிஷில் வந்து வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கலர்ஸுமே வந்து நமக்கு வந்து மேட்டு கிளாஸி ரெண்டுமே வந்து கம்பைண்ட் ஆகி வர மாதிரி டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கலர் வந்து முக்கியமான கலருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் நியான் சன்பர்ஸ்ட். இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா வந்து 6 கலர்ஸ்லேயே பார்த்தோன்னே நம்மளை அப்படியே ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பளிச்சுன்னு இருக்குது. அதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த நியான் தான். ஒரு மாதிரி எல்லோ ஃபினிஷ் வருது பாருங்கள். மேலே ஆஸ் யூஷுவலுங்க நமக்கு வந்து அந்த வைலட்டு சில்வரு அந்த மேட் ஃபினிஷ் வந்து வந்துடுது. லோவர் போர்ஷனில் அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எல்லோயிஷாக இருக்குது. நியான் கலர் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து நமக்கு பேக் பேனல் வரைக்குமே வந்து வரிசையாக வந்து வருது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வந்துருக்கு. ரியரில் ஆஸ் யூஷுவல் நமக்கு மேட் ஃபினிஷ் வந்துடுது. பட் இந்த கிளாஸி அப்படிங்கிறது தான் நமக்கு அப்படியே லுக் வைஸ் வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ நிறைய பேர்கிட்ட நான் பேசின வரைக்குமே இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த நியான் சன்பர்ஸ்ட் அப்படிங்கிற கலர் வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மார்டியன் காப்பருங்க. இதுவுமே வந்து ஒரு யூனிக் கலர் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கலரில் மேட் ஃபினிஷும் இருந்துச்சு, கிளாஸி ஃபினிஷும் இருந்துச்சு. பட் இந்த காப்பர் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் வித் காப்பர் ரெண்டுமே கம்பைண்ட் ஆகி வந்து வருது. மேலே அந்த ஃப்ரண்ட் பேனலுமே பார்த்தீங்கன்னா பிளாக் வித் காப்பர் தான். கீழே இருக்க லோவர் பொசிஷனுமே பிளாக் வித் காப்பர் தான். முன்னாடி பார்த்த கலர்ஸ்லாம் வந்து 2-3 கலர்ஸ் வந்துச்சு. பட் இந்த காப்பர் பொறுத்த வரைக்கும் டுவல் டோன் ஃபினிஷில் வர மாதிரி வந்துருக்கு. நமக்கு ரியர் பேனல் சைட் பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பர் வித் பிளாக் இந்த காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து சில பேருக்கு வந்து கிளாஸி ஃபினிஷ் வந்து பிடிக்காது, மேட் ஃபினிஷ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெல்லர் சில்வருங்க. சில்வருமே நமக்கு வந்து நல்லா இருக்குது. ஏன்னா வந்து ஒயிட்டு வித் பிளாக்கு அந்த காம்பினேஷன் வந்து வருது. சில்வரு பிளாக்கு மேலே வருது, கீழேயுமே சில்வரு பிளாக்கு. ஸோ இதுவுமே நமக்கு வந்து மேட் ஃபினிஷில் தான் வந்து வருது. ஸோ சீட்டிங்கு மற்ற பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக்கில் வந்து இருக்குது. அந்த ஃப்ரண்ட் பேனலில் ஆரம்பித்து சைட் பேனல் வரைக்குமே வந்து சில்வர் வரதுனால பிளாக்கு சில்வர் அப்படிங்கிற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருந்திருக்கு. பார்க்க பளிச்சுன்னு இருக்குது. அந்த நியானை தாண்டி இந்த சில்வர் கலர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பளிச்சுன்னு இருக்க மாதிரி தெரியுது. இதுவுமே நல்லாயிருக்கு. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் கலர் வந்து காஸ்மிக் டைட்டானியம். இப்போ இந்த கலர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டார்க் தீம் தான். இது வந்து இப்போ சில்வர் வித் பிளாக் முன்னாடி பார்த்தது வந்து பளிச்சுன்னு இருந்துச்சு. பட் இது வந்து டைட்டானியம் பிளாக் அந்த காம்பினேஷனில் இருக்குது. மேலே இருக்க பேனலும் அந்த மாதிரி தான் இருக்குது, லோவர் பேனலும் அப்படி தான் இருக்குது. சைடு எல்லாமே வந்து இந்த டிவல் டோன் ஃபினிஷில் வந்து இருக்குது, டார்க்காக வந்து இருக்குது. மற்ற கலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பிரைட்டாக வந்து தெரியுது. இது வந்து ஒரு டார்க் தீமில் இருக்குது. சில பசங்க வந்து பிளாக் இந்த மாதிரி டார்க்காக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா நம்ம வந்து 6 கலர் வந்து பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலரை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.